இடத்தினுடைய அட்ரஸ் பார்த்தேன்னு சொன்னா இது தஞ்சாவூர் மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா? இது புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த இடத்துக்கு பேரு விசானத்தூர். விசானத்தூர் தாலுக்கா கந்தர்கோட்டை தாலுக்காவில நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். உயர்திரு ஐயா சீனிவாசன் ஐயாவுக்கும் அவருடைய புதல்வன் அரவிந்து மற்றும் சூர்யா அவர்களுக்கு நம்ம புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி இந்த தோட்டத்தினுடைய மேனேஜர் உயர்திரு மிஸ்டர் செந்தில்குமார் சார் அவர்களுக்கும் தோட்டத்தை பார்வையிடுகின்ற தர்மராஜ் அவர்களுக்கும் நம்ம பசுமை பூமியின் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைக்கு முதல் நாள் முதன்மையான இடமா உங்க தோட்டத்துக்கு வந்திருக்கும். ரொம்ப நன்றி சார், ரொம்ப சந்தோஷம். தண்ணி இன்னைக்கு விட்டு நாளைக்கு வந்ததுன்னா காஞ்சிரும். அதுக்குதான் இந்த டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணி, இதுக்கு பேரு தான் மல்ச்சிங், மூடாக்கு. இந்த மூடாக்கு சரியா இருந்தா ஐயா மாதத்துக்கு ஒரு தண்ணி விட்டா கூட மண்ணுல ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். மாதத்துக்கு 2 தண்ணி விட்டாலே போதும். ஆனா புல்லா நரம்பணும், புல்லா நரம்பணும். இதுக்கு பேருதான் மல்ச்சிங். அப்ப ஐயா இதுல எந்தெந்த வழிகள்ல தண்ணிய சிக்கனப்படுத்தலாம்? தென்னை நார் கழிவு கிடைச்சா போடுங்க, அதுவும் கிடைக்கலையா எல்லாத்துக்கும் மேல சாம்பல் பெருசு. குப்பைச்சாணி என்ன இதுல பெருசா நீங்க அடிக்க வேண்டியது இல்ல. இந்த மண்ணுக்கு ஐயா அடிக்க வேண்டியது சாம்பல். அங்க மேல போட சொன்ன அந்த சாம்பல் இதுல நிறைய ஐயா கொட்டுங்க. இலதலைகளை போட்டுட்டோம், இல்ல மரத்தூள். இதுக்கு மேல ஐயா என்ன செய்யணும் சொன்னா, யூரியா வேணாம், பொட்டாசு வேணாம், சூப்பர் வேணாம், எதுவும் வேணாம். வருஷத்துக்கு 100 to 200 கிலோ ஆட்டுத்தோல் கொடுக்க. ஆட்டுத்தோல் முடி உப்பு அதுல கலந்து இருக்கும். அத எங்கும் போட்டுட்டு நாய் தொந்தரவு வரும் அந்த ஆட்டுத்தோலுக்கு. அது வராம இருக்கிறதுக்கு இந்த மேல் மண்ணை வறண்டி ரைட்டா மூடி 6 மாதத்துக்கு ஒருக்கா ஆட்டுத்தோல் மட்டும் ஐயா கொடுத்துட்டு வாங்க. இதுக்கு மேல ஐயா உரம் கொடுக்கன்னு ஆசைப்பட்டா தென்னை நுண்ணூட்ட சத்து 1 கிலோ, எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு 1/2 கிலோ. இந்த வண்டுகள் வராம இருக்கிறதுக்கு எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு 1/2 கிலோ, பூம்பும் பூச 10 to 20 கிராம், தென்னை நுண்ணூட்ட சத்து 1 கிலோவை 6 மாதத்துக்கு ஒருக்கா பிரிச்சு கொடுத்துட்டு வாங்க. இத எல்லாத்தையும் கொட்டி கலந்துகிட்டு தண்ணி பாயும் போது மேலோட்டமா விதைக்கணும். தண்ணி பாயும் போதா விதைக்கணும். இந்த உரக்கிழங்கு ரெடி பண்ண பிறகு ஐயா இதுக்குள்ள மண்வெட்டியோ எதுவுமே இதுக்குள்ள வரக்கூடாது, உழவு கூட இங்க வரக்கூடாது. இது குருவி கூடு. இது நம்ம தென்னை மரத்தினுடைய வசிப்பிடம். இத நீங்க பண்ணுனா இந்த பாலை நமக்கு 2 மீட்டர் வாங்கி வரும். ஒவ்வொரு பாலையிலையும் 30 பிஞ்சு தங்க ஆரம்பிச்சிடும். பட்டை பார்த்து காணாம போட்டாச்சு. இந்த இடத்த சும்மா விடக்கூடாது. இதுல சேனக்கிழங்கோ மஞ்சளோ இல்லாட்டி பாக்கு இதுல நடலாம். பாக்க கொண்டு போய் நீங்க தனியா நட வேணாம், இதுலயே பாக்கு நட்டலாம். ஒரு தென்னை மரத்துக்கு 5 பாக்கு. தென்னை மரத்து நிழலதான் பாக்கு வளருது, தென்னை மரத்து நிழலதான் வாழை வருது. 1 வருஷத்துக்கு வாழை வருமானம், மஞ்சள் வருமானம், இல்லாட்டி இஞ்சி வருமானம், பாக்கு காய்ப்பு வரும் 3 வருஷம் ஆகும். அதுவும் நம்ம பசுமை பூமியில பாரத் ஸ்பீட் அரிக்க நட்டு இருக்கு. மற்ற பாக்கு 5 வருஷம் ஆயிரும். இது 3 வருஷத்துல காய்ப்பு வரும். அப்ப ஒரு தென்னை மரத்துல ஒரே தண்ணி தான், ஒரே உரம் தான். இங்க தனித்தனியா பாக்கு வாழை ஏதோ ஒன்று வச்சுன்னு வைங்க, தொந்தரவு. இதுதான் மல்டிபிள் கிராப்பிங் பேட்டர்ன் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை இந்தியாவிலேயே அறிமுகப்படுத்தினது பசுமை பூமி. அதான் மரவள்ளி கிழங்கு வைக்க கூடாது ஐயா, அது வெயில் வேணும். நான் சொல்றது நிழல்ல வளர்றது மஞ்சள், சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, இஞ்சி, இதெல்லாம் பார்த்தா ஐயா நான் சொல்றேன் 100 ஏக்கருக்குள்ள வருமானத்தை 15 ஏக்கர்ல எடுக்கணும். அதுக்கப்புறம் ஐயாவுக்கு தண்ணி இருந்தா இடையில எலுமிச்சை,
அல்லது சாத்துக்குடி. இந்த வெள்ளையா இருக்கிறது. ஆமா ஐயா, இது எந்த ஒரு கெடுதலையும் உண்டு பண்ற மைசீலியம் சொல்றது, அதாவது பங்கஸ் மரத்திலே வர்றது. இப்ப நீங்க ஐயா இந்த சிப்பிக்காளான் இருக்கு, அது வகையில இது ஒரு பங்கஸ். சிப்பிக்காளான் என்ன ஆகுன்னு சொன்னா ஐயா, நீங்க ஒரு சோயா, கோதுமை, நெல்லு இத பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு பாசி படரும் வெள்ளையா. அதே மாதிரி இதுல மட்டைகள் இருக்கும் போது இந்த இடுக்குல அந்த ஈரப்பதத்துல இந்த பங்கஸ் வளரும். இது பேரு மைசீலியம் சொல்றது. இது தென்னைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இது கோடை வந்தது, இது ஆட்டோமேட்டிக்கா இதா விழுந்துரும். அந்த இதுல எல்லாம் உப்பு வச்சிருந்தோம்ல, தாறு இறங்கி இருக்கலாமா? கண்டிப்பா உப்புக்கோ சாம்பலுக்கோ இது கிடையாது. உப்பும் சாம்பலும் இறங்கி இருந்தா இந்த பங்கஸ் வராது. ஏன்னா உப்பு பங்கஸ வளர விடாது. இதுக்கும் உப்புக்கு ஐயா 1% தொடர்பு கிடையாது. இது ஈரத்தன்மையால வளருகின்ற ஒரு பூஞ்சரம் மைசீலியம். ஆனா நல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது 100க்கு 100 இருக்கிறது, பாதிப்பு கிடையாது. நல்லது கூட சொல்லலாம், இது ஒண்ணும் பாதிப்பு கிடையாது. இது ஓகே உங்களுக்கு? நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூஸ்டர்ல ஹியூமிக் ஆசிட் 80%, பல்விக் ஆசிட் 15%, பயோபொட்டாஸ் 2.5%, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2.5%. ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இது இருக்கிறது. இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க, மில்லிக்கிறான். இங்க பாருங்க, இத மெதுவா போடுறேன். இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதுதான் வேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி, கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா, பூம்பும் பூஸ்டர் போட்டா வறட்சியை தாங்கும், பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன், காய்கறிகள் டேஸ்டா இருக்கும். ஆல் இன் ஒன், எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காபி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், எண்ணெய், ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். திரு அங்கையன் தேனி, திரு சுஜில் கண்ணன் தேனி, திரு ஆனந்த் முருகன் தேனி, திரு குழந்தைசாமி கர்நாடகா, திரு ஜெயமுருகன் தேனி, திரு உமேஷ் பழனி, திரு மாறன் காரைக்குடி, திரு திருவேங்கடம் சிவகாசி, திரு காளைபாண்டியன் சிவகங்கை, திரு ஜெயராமன் மரக்காணம், திரு ஜாய் குற்றாலம், திரு ராஜேந்திரன் மேட்டூர், திரு ஜோதி நாயுடு திருத்தணி, திரு மீத்தேன் கடையநல்லூர், திரு ஆஷிக் தென்காசி, திரு லோகநாதன் சேலம், திரு ராதாகிருஷ்ணன் கடலூர், திரு சுகுமார் மதுரை, திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம், திரு கனகராஜ் சிவகங்கை, திரு மணிவாசகம் ராமநாதபுரம், திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில், திரு ராமு அலியாநிலை, திரு விஜயகுமார் திருப்பூர், திரு தர்மராஜ் மங்களாபுரம், திரு குருநாதன் நிலக்கோட்டை, திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி, திரு பாபு கும்பகோணம், திரு பாலா ராமேஸ்வரம், திரு முருகன் கீழாத்தூர், திரு மணிமேகலை கரூர், திரு சுப்பிரமணியன் பனங்குளம், திரு செந்தில் முருகன் ஆயங்குடி, திரு குமார் கைவினை வயல், திரு நாகராஜன் கடுக்காக்காடு, திரு பழனிசாமி திண்டுக்கல், திரு குமார் அந்தியூர், திரு இளங்கோ திருமணஞ்சேரி, திரு நவீன் பாண்டிச்சேரி, திரு சந்திரன் உடையநாடு, திரு சசிகுமார் உசிலம்பட்டி, திரு ஜோவின் தென்காசி, திரு முத்துராஜ் குரவன்குப்பம், திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை, திரு கனகசபை தூத்துக்குடி, திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை, திரு யாஷிக் நத்தம், திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை, திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி, திரு அன்பு சென்னை, திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர், திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல், திரு ஞான பிரகாஷ் ஆரணி, திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை, திரு சீனிவாசன் நாயுடுபேட்டை, திரு கருணாகரன் நாயுடுபேட்டை, திரு உமேஷ் கண்ணூர்,
திரு ரங்கநாதன் கோயமுத்தூர், திரு நவாஸ் கர்நாடகா, திரு மணிகண்டன் விழுப்புரம்,